வணக்கம். கும்பம் ராசிக்காரர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சாதாரண வருட ஆரம்பம் இல்லை. இது உங்கள் வாழ்க்கையில் புதிய சிந்தனை பிளஸ் திடீர் மாற்றம் பிளஸ் எதிர்பாராத முன்னேற்றம் ஆகியவற்றை கொண்டு வரும் ஒரு மிக முக்கியமான காலம். நான் நேராக சொல்கிறேன், இந்த ஆண்டு நீங்கள் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். மற்றவர்கள் போல் இல்லாமல் உங்கள் சொந்த பாதையை தேர்வு செய்ய நினைப்பீர்கள். முதலில் கிரக நிலையை நான் எளிமையாக சொல்றேன். இந்த ஆண்டு சூரியன் உங்கள் கம்யூனிகேஷன், கரேஜ், முயற்சி ஆகியவற்றை அதிகரிக்கும் இடத்தில் இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லணும் என்ற எண்ணம் வரும். சனி பற்றி சொன்னா, இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு மிகவும் முக்கியமான பாத்திரம். ஏனெனில் சனி உங்கள் ராசியில் பயணம் செய்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கொள்வீர்கள். பழைய பழக்கங்களை மாற்ற ஆரம்பிப்பீர்கள். சில நேரங்களில் அது கஷ்டமாக இருக்கும், ஆனா அந்த மாற்றம்தான் உங்கள் ஃபியூச்சரை அமைக்கும். குரு பற்றி சொன்னா, இந்த ஆண்டு அவர் உங்கள் ஃபைனான்ஸ் மற்றும் ஃபேமிலி பகுதிகளில் நல்ல மாற்றம் தருவார். இன்கம் இம்ப்ரூவ் ஆகும், ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். ராகு, கேது இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சடன் சேஞ்சஸ் கொண்டு வருவார்கள். குறிப்பாக கெரியர் மற்றும் பர்சனல் லைஃப்ல டிரெக்ஷன் சேஞ்ச் வரும். நீங்கள் ஃப்ளெக்சிபிளா இருந்தா அது உங்களுக்கு அட்வான்டேஜ். மாணவர்களே, இந்த ஆண்டு நீங்கள் இன்னோவேட்டிவா யோசிப்பீர்கள். புதிய ஐடியாஸ் வரும். டெக்னாலஜி, சயின்ஸ் போன்ற சப்ஜெக்ட்ஸ்ல நீங்கள் ஷைன் பண்ணுவீர்கள். ஆனா டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணணும். வேலை செய்பவர்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். புதிய ப்ராஜெக்ட், புதிய ரோல். சில நேரங்களில் ஜாப் சேஞ்ச் கூட ஆகலாம். அது இனிஷியலா அன்சர்டனா இருக்கும், ஆனா லேட்டர் அது growth தரும். பிசினஸ் செய்பவர்கள், இந்த ஆண்டு நீங்கள் புதிய ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுவீர்கள். டிஜிட்டல், ஆன்லைன், இனோவேஷன் இவைகளில் growth இருக்கும். வேலை தேடுபவர்கள், நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடா ஜாப் கிடைக்கும். அதனால் ஹோப் விடாதீங்க. பண விஷயத்துக்கு வந்தா இன்கம் இம்ப்ரூவ் ஆகும், ஆனா சடன் எக்ஸ்பென்சஸ் கூட வரும். அதனால் சேவிங்ஸ் மெயின்டைன் பண்ணணும். குடும்ப வாழ்க்கையில் இந்த ஆண்டு நீங்கள் கொஞ்சம் டிட்டாச்டா இருப்பீர்கள். உங்கள் பர்சனல் ஸ்பேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீர்கள். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காரணமாகலாம். அதனால் கம்யூனிகேஷன் முக்கியம். காதல் விஷயத்தில் சிங்கிளா இருக்கிறவர்களுக்கு அன்யூஷுவல் ரிலேஷன்ஷிப் வரும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத டைப் ஆஃப் பர்சன். கமிட்டடா இருக்கிறவர்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரீடம் தேவைப்படும். அது பேலன்ஸ் பண்ணணும். உடல் நலம் பத்தி சொன்னா, இந்த ஆண்டு கவனிக்க வேண்டியது சர்க்குலேஷன், நர்வஸ் சிஸ்டம், ஸ்ட்ரெஸ். நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ், யோகா ஃபாலோ பண்ணணும். மனநிலை பற்றி சொன்னா, இந்த ஆண்டு நீங்கள் டீப் திங்கராக இருப்பீர்கள். பெரிய விஷயங்களை யோசிப்பீர்கள். ஆனா சில நேரங்களில் ஓவர் திங்கிங்காக மாறலாம். ஆன்மீகமாக இந்த ஆண்டு நீங்கள் அறிவு சார்ந்த ஆன்மீகத்தை தேடுவீர்கள். பிலாசபி, மெடிடேஷன் இவைகளில் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போது மிகவும் முக்கியமான விஷயம், வழிபாடு. இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் வழிபாடு மிகவும் முக்கியம். அதோடு சிவன், அஞ்சனேயர், தட்சிணாமூர்த்தி இவர்கள் வழிபாடு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி தரும். சனிக்கிழமை சனி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் தடைகளை குறைக்கும். குலதெய்வம் பற்றி நான் மிகவும் முக்கியமாக சொல்கிறேன். இந்த ஆண்டு உங்கள் லைஃப் ஸ்டேபிள் ஆகணும்னா குலதெய்வ அருள் அவசியம். ஃபேமிலியுடன் சென்று வழிபடுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய சில கோயில்கள் பற்றி சொல்கிறேன். திருநள்ளாறு சனி பகவான் கோவில் சனி தோஷம் குறைக்கும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆன்மீக உயர்வு தரும். சிதம்பரம் நடராஜர் கோவில் இன்னர் கிளாரிட்டி தரும். திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் அதிர்ஷ்டம் தரும். சிறிய பரிகாரங்கள் பற்றி சொல்கிறேன். சனிக்கிழமை 7 தீபம் ஏற்றுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். ஓம் சனீஸ்வராய நம ஜெபம் செய்யுங்கள். ஒரு முக்கியமான எச்சரிக்கை, ஸ்டபர்னஸ் குறைக்கணும். ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணணும். ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இறுதியாக நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கும்பம் ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய பாதையை திறக்கும். நீங்க அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக மாறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.